குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம செல்வத்தை எப்படி பெருக்குவது அப்படின்னா, நமக்கு பணம் தான் இன்றைக்கி முக்கியமாக காரணமாக இருக்குது. அப்போ இந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் சேகரிக்கணும், இந்த பணம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல பணத்துடைய ஆசையும் பணத்தோட ஈர்ப்பையும் ரொம்ப நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும்போது அது உங்கள் இடத்துல கிடைக்காது. பணங்கிறது ஒரு பொருள் தான். நீங்கள் நினைக்கிற செல்வங்கிறது அதுக்குள்ள மதிப்பு இருக்குன்னா அதுக்கு பேர் செல்வம்னு சொல்கிறோம். பணத்துக்கு ஒரு பேர், அப்படி மதிப்பு உயர்ந்ததுனால அதுக்கு செல்வம் பேர். அப்போ பணம், செல்வம், தங்கம் இதெல்லாம் ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் சாதாரணமாக இருக்கிறேன். நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் கேட்டால் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? உங்களுக்குள்ள நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயோ, இல்லை நீங்கள் ஏதாவது கடன் பட்டதுனாலையோ, இல்லை தேவையில்லாத பிரச்சனை மாட்டிட்டனாலையோ, இந்த எண்ணத்தில் நீங்கள் எல்லாமே பாதிப்பாக இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனம் ஒரு அமைதி கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது, ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. எதாச்சியாக நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டால் கர்மா இருக்குது. அப்போ இந்த கர்மாங்கிறது எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா, ஜென்மமாக இருக்குது. ஏன் நான் நல்லா இருக்கிறேன், ஏன் நல்லா இல்லை அப்படின்னா, எனக்கு நடக்கிற நவகிரகத்தினுடைய பாதிப்புனால நான் பாதிக்கப்படுறேன். அதுவே நவகிரகத்தினுடைய யோகத்தினால ஒரு சில நாள் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அப்போ நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் தியானம் பண்ணால் போதும், மனதை அடக்கி கையாண்டால் போதும். பிரபஞ்சங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க பிரபஞ்சத்தை? ஒன்றுமே கேட்கல. கேட்டதெல்லாம் என்ன? எனக்கு செல்வத்தை கொடு, பணத்தை கொடு, யோகத்தை கொடு அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்ம கர்மா என்ன பண்ணுது? நம்மளை தடுக்குது. ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு காற்றை கொடுக்குது, நீரை கொடுக்குது, ஆகாயத்தை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது, மண்ணை கொடுத்துருக்குது. இந்த 5 இருக்கிறனால தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு வாழ்கிறோம். இந்த 5 இல்லை அப்படின்னு நம்ம உயிரோடு வாழ முடியாது. அப்போ அது இயற்கையாகவே நம்ம கொடுத்துட்ருக்குது. ஆனால் கொடுக்குற விஷயத்தில் இருந்து நீங்கள் மேலும் எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு கேட்குறது இந்த 5 பஞ்சபூத்துக்குள்ளேயே இருக்குது இந்த ரகசியம். இந்த 5 பஞ்சபூத்தில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, பஞ்சபூதமும் நீங்களும் ஒன்றாகணும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒன்றானா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சூட்சமாக வெளியே வரணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது தியானம் பண்ணி பழகணும். தியானம் பண்ணிங்கனாவே உங்களுக்குள்ளே ஒரு மன அமைதி அடங்குச்சுனாவே நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். நம்ம எல்லோரும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, வேறு எதை வேணால் செய்வோம், ஆனால் என்னால் அதை சரிவர செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதாங்க தப்பு. நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த பணம் உங்களை தேடி வரும், நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் சந்தோஷமாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சதை ஈடேற முடியும். இறைவன் உங்களோடு இணைஞ்சிருப்பார். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கையாளலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் 7 அன்று மதுரையிலும், செப்டம்பர் 14 அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9842023346 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.